மன்னார் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையானது தற்பொழுது வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த நிலைமை காரணமாக மேலும் வலுவடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலைமையின்படி 13,860 குடும்பங்களைச் சேர்ந்த 48,295 பேர் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை விட மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம், மடு, மாந்தை மேற்கு, நானாட்டான் முதலிய பிரதேச செயலகங்களிலே வெள்ள நிலைமையின் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் 22 பாதுகாப்பு மையங்களிலே 589 குடும்பங்களைச் சேர்ந்த 2049 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு, சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது குறைந்த தாளமுக நிலைமை காரணமாக மன்னார் மாவட்டத்திலே அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகிக் கொண்டிருப்பதன் காரணமாக அதனை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் முப்படையினர் மற்றும் திணைக்களங்களுடன் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தற்போது நீடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மழையின் காரணமாக காப்போத்தா உயர்தரத்தை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு எவ்வித தடங்களுமின்றி பரீட்சை எழுதும் நோக்கில் அவர்களை பாதுகாப்பான முறையிலே பாடசாலைகளுக்கு அழைத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் முப்படையினரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனை விட தற்பொழுது இந்த வெள்ள நிலைமைகளை தொடர்பான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர அவர்கள் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று மன்னாருக்கு வருகை தந்து நேரடியாக வெள்ள நிலைமையை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் திணைக்கள தலைவருடான சந்திப்பினையும் மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போன்று நாளைய தினம் வெள்ள நிலைமை தொடர்பாக மதிப்பிடுவதற்காக கௌரவ ஆளுநர் அவர்களும் நாளைய தினம் இங்கே வருகை தந்து உரிய அறிவுறுத்தலை வழங்க இருக்கின்றார். அதேவேளை தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் காலப்போகத்துக்காக இதுவரை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்ட 9,779 ஹெக்டேர் நிலத்திலே 5,888 ஹெக்டேர் நிலத்திலே மேற்கொள்ளப்பட்ட நெற்பயிற்சிகை முற்றாக அழிவடைந்துள்ளமை மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் முக்கியமான குளமாக காணப்படுகிற கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டமும் அது நிரம்பு நிலை எய்தி இருக்கின்றது. தற்பொழுது 11 அடி என்ற அந்த உயர்ந்தபட்ச நிலைக்கு வந்துள்ளபடியால் அதை திறப்பதற்குரிய தானாகவே 11.5 என்ற நிலைமை அடையும் பொழுது தானாகவே கலிங்கு பாய்கிற நிலைமை ஏற்படும் பொழுது அது இன்னும் வெள்ள நிலைமையினை மன்னார் மாவட்டத்திலே அதிகரிக்கும். எது எப்படியாயினும் மன்னார் மாவட்டத்தின் அந்த வெள்ள நிலைமையை தடுத்து மக்களுக்கு பாதிப்பினை குறைக்கும் முகமாக வெள்ளத்தை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கையினையும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு முதலிய பொருட்களையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை பிரதேச செயலகங்கள் மற்ற ஏனைய திணைக்களங்களுடன் ஒத்துழைப்புடன் முப்படையினரின் ஒத்துழைப்புடனும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நன்றி.